என் பையன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்கன்னா நான் போய் பார்க்கணும்னு ஒரு அண்ணன் காலெல்லாம் பிடிச்சி கெஞ்சி அந்த அண்ணன் கூட்டு கொண்டு போய் நான் ஆம்புலன்ஸ்ல வச்சாங்க. வச்சுட்டு கூட்டிட்டு போறாங்க. 10 நிமிஷம் தானே இருக்கு ஆஸ்பத்திரிக்கு இங்க இருந்து அப்படின்னா சொன்னாங்க. இன்னும் நான் ரொம்ப தூரம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த அண்ணன் கேட்கிறேன். பாப்பா எதுவுமே சொன்னது எதுவுமே போய் பாப்பா எல்லாத்தையும் கொண்டு போய் ஜிஹெச்ல தான் வச்சிருக்காங்க. தனியார் ஆஸ்பத்திரி ஒருத்தர் கொண்டு போய் போலீஸ் பாதுகாப்போட எதுவுமே பண்ணல பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போறேன். ஜிஹெச் நான் தப்பு சொல்லலாமா, எல்லா ஹாஸ்பிட்டலுமே எல்லாமே ட்ரீட் நல்லா தான் பண்றாங்க. அந்த நேரத்துல வந்து பக்கத்துல இருக்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு போலீஸ் பாதுகாப்போட கொண்டு போய் பிள்ளைங்களை சேர்க்கறதுல என்ன தப்பு? என்னோட கேள்வி அதுதான். நீங்களே மனசாட்சியோட சொல்லுங்க. நான் பேசுறது வந்து சரிதான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு சில கேள்விகள் இருக்குல்ல, நான் பேசுறது தப்பதான் பேசுறேன்னு சொல்லுங்க. கரெக்டா தான் வந்து எல்லாம் நடந்துருச்சு. யாருமே அதை எதிர்பார்க்கலன்னே வச்சுக்கோங்களேன். நடந்துருச்சு. அந்த நேரம் நம்ம என்ன பண்ணிருந்துருக்கலாம்? போலீஸ் வந்து முன்னாடி வந்து இளைஞர்கள் எல்லாம் போக கூடாதுன்னு புடிச்சு தள்ளுறதுல வந்து அவங்களோட மைண்ட் செட் இருந்துச்சுங்கிறத தாண்டி குழந்தைங்களுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. இங்க இருந்து அவ்வளவு தூரத்துல போய் கூட்டிட்டு போறதுக்கு பக்கத்துல இருக்க ஹாஸ்டல்ல வந்து ஏன் கமிட்டி வந்து அதை பண்ணல? எங்களோட கேள்வி அதுதான். இந்த மாதிரி எத்தனை பேர் குழந்தைகள் எல்லாம் பரிதவிச்சு எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கேள்விகள் மனசுக்குள்ள இருந்திருக்கும். போலீஸ் அந்த இடத்துல இருந்து முன்னாடி போக கூடாதுன்னு தள்ளி இருக்கு. அதே போலீஸ் சரி தள்ளி விட்டுட்டு அப்படி ஆயிடுச்சு.